கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. 2 வரியில திருக்குறள் மிரண்டு போற அளவுக்கு உண்மைகள். சைஸ்ல சின்னதா இருந்தாலும் கில்லி ரொம்ப தூரம் போகும். அதே சைஸ்ல பெருசா இருந்தாலும் காண்டு ஒரே இடத்துல தான் இருக்கும். வெல்கம் டு Tattoo 18 from ஸ்வஸ்திக் Tattoo Studio. இவ்வளவே சைஸ், எவ்வளோ பெரிய அர்த்தம். 25 சின்ன டேட்டுக்களும் அதோட அர்த்தங்களையும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன டேட்டு உங்களுக்கு போட்டிருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நீங்கள் போட போகிறதாலும் சரி, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க, 25வது பிளேஸில் இருக்கிறது இனிஷியல் டேட்டூஸ். இந்த இனிஷியல் டேட்டூஸ் உங்களோட அடையாளத்தை குறிக்கும், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோட முக்கியத்துவத்தையும் குறிக்கும். அவங்களோட துணையை மதிப்பவராக இருப்பாங்க. அது நட்பானாலும் சரி, காதலானாலும் சரி, உறவானாலும் சரி. 24வது இடத்துல இருக்கிறது செமிகோலன் டேட்டூஸ். இந்த செமிகோலன் டேட்டூவோட அர்த்தம், முடிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட முயற்சியை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த முயற்சியில் எத்தனை இடையூறு வந்தாலும் அவங்களோட முயற்சியை கைவிட மாட்டாங்க. 23வது இடத்துல இருக்கிறது டைமண்ட் டேட்டூஸ். டைமண்ட் டேட்டூனாவே தெரியும், அதனோட உறுதியும் ஸ்திரத்தன்மையும். பண்டைய கிரேக்கர்கள் இதை அடமஸ்னு ஒரு பேரை சொல்லி அழைச்சாங்க. அடமஸ் மீன்ஸ் உங்களால் அழிக்க முடியாதது, உடைக்கவும் முடியாதது. இதை போட்டுக்கிறவங்க குணத்தில் அவ்வளோ உறுதியாக இருப்பாங்க. 22வது இடத்துல இருக்கிறது க்ரௌன் டேட்டூஸ். க்ரௌன் டேட்டூனாவே ஒரு ராஜ மரியாதை, ஒரு அதிகாரம் மிக்கவர்கள். அவங்களோட வாழ்க்கையில் அந்த அதிகாரத்தை எதிர்பார்ப்பாங்க. அதே சமயம் அவங்க உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா இவங்க கண்டிப்பாக போயிட்டு உதவுவாங்க. 21வது இடத்துல இருக்கிறது கிரசன்ட் மூன். இந்த டேட்டூவோட அர்த்தம் நியூ பேஸ் இன் லைஃப், அதாவது புது அத்தியாயம் தொடங்குறது, ஒரு புதிய முயற்சியை தொடங்குறது, எந்த ஒரு வேலையானாலும் அதை புதுமையாக செய்யணும்னு நினைக்கிறது. கலைகளின் மேல் ஆர்வம் கொண்டவர்கள் இந்த டேட்டூவை விரும்புவாங்க. 20வது இடத்துல இருக்கிறது இன்ஃபைனிட் டேட்டூஸ். இது தமிழ் அர்த்தம் முடிவிலி, அதாவது இதுக்கு முடிவே கிடையாது, தொடர்ந்து கொண்டே இருக்கும்னு அர்த்தம். அது காதலானாலும் சரி, நட்பானாலும் சரி, இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள் இந்த முடிவிலியை டேட்டூவாக போட்டுக்கொள்வார்கள். 19வது இடத்துல வேவ் டேட்டூஸ். சிறிய அலை போன்ற வடிவத்தில் இருக்கும். இந்த அலை போன்ற வடிவம் அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகள், கடல், நீச்சல் மற்றும் நீர்நிலை சம்பந்தப்பட்ட விளையாட்டை ரசிப்பவர்களும் அதன் மேல் அதிக ஈடுபாடு கொண்டவர்களும் இந்த அலை டேட்டூ போட்டுக்கிறாங்க. 18வது இடத்துல டைனி ஹார்ட் டேட்டூஸ். இந்த டைனி ஹார்ட் டேட்டூ வந்துட்டு அவங்களோட பாசம், அவங்களோட முயற்சி, அவங்களோட விருப்பம், ஒரு விஷயத்தில் அவங்களோட ஒரு ஈடுபாடு, அதையெல்லாம் காமிக்கும். அவங்க விரும்புகிற துணையை மிகவும் அதிகமாக நேசிப்பவராக இருப்பாங்க. 17வது இடத்துல ஹார்ட் பீட் டேட்டூஸ். இந்த ஹார்ட் பீட் டேட்டூஸ் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கங்கள் அதை பற்றியும் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுற தோல்வி மற்றும் அவமானங்கள் அதையெல்லாம் வந்துட்டு தாண்டி சகிச்சுக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டேட்டூவை அதிகமாக விரும்புகிறாங்க. 16வது இடத்துல பேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ளைட் டேட்டூஸ். இது பேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ளைட்ஸ் வந்துட்டு ஃப்ரீடம் அண்ட் ஃபைட், அவங்களோட தனிமையான ஒரு தனித்துவத்தை உணர்பவர்கள் இந்த டேட்டூவை போட்டுவாங்க. அதே சமயம் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பதாக இருப்பாங்க. அடுத்து 15வது இடத்துல இருக்கிறது ஸ்னோ ஃப்ளேக்ஸ் டேட்டூஸ். இது வந்துட்டு ஒரு தூய்மையை அடையாளமாக இதை நினைக்கிறாங்க. பியூரிட்டி அண்ட் இன்னசென்ஸ். அவங்க ஒரு அப்பாவியாக இருப்பாங்க இந்த டேட்டூவை போட்டவங்க. எது நடந்தாலும் கவலை இல்லை, வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம
பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. 14வது இடத்துல லோட்டஸ் டேட்டூஸ். இந்த சின்ன தாமரை அழகான ஒரு மலர், எந்த சேத்துல இருந்தாலும் செந்தாமரை மலர் போல இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு புது வாழ்க்கையை எப்பவுமே உணர்ந்து நிற்பாங்க, அழகை ஆராதிப்பாங்க. 13வது இடத்துல காஞ்சி டேட்டூஸ். இது ஒரு ஜப்பான் மொழியிலையோ இல்லை சைனீஸ் மொழியிலையோ இருக்கிற இந்த டேட்டூக்கு லவ், பீஸ், பேஷன்ஸ், விஸ்டம் அப்படின்ற பல அர்த்தங்கள் இருக்குது. இந்த டேட்டூவை உடம்புல எந்தெந்த இடத்துல போடணும்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் ஒரு சில லைனில் நீங்கள் பிரிச்சுட்டாவே அதனோட அர்த்தமே முழுமையாக மாறிடும். 12வது இடத்துல கியூட் டால்ஃபின் டேட்டூஸ். இந்த டால்ஃபின் டேட்டூ லவ் அண்ட் லாயல்ட்டி, உங்களோட காதலையும் அவங்களோட விசுவாசத்தையும் இது உணர்த்துறதா இருக்குது. இவங்க ரொம்ப அமைதியை விரும்புவாங்க. அதிகமான எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் மனசில் சந்தோஷமும் ஜாலியாகவும் துள்ளலாகவும் வாழ்க்கையை அனுபவிக்கிறா இருப்பாங்க. அடுத்து 11வது இடத்துல ஆங்கர் டேட்டூஸ். இந்த சின்ன ஆங்கர் டேட்டூஸ் இது உங்களோட ஸ்திரத்தன்மையும் சக்தியையும் கொடுக்குது. அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் மற்றவங்க உங்களை நம்புறதுக்கும் இந்த ஒரு சின்ன டேட்டூவான ஆங்கர் டேட்டூவை எல்லாரும் விரும்பி போட்டுக்கிறாங்க. இதுக்கடுத்து 10வது இடத்துல ஈஜிப்ட் சிம்பிள் டேட்டூஸ். ஈஜிப்ட் சிம்பிள் டேட்டூஸ் ஐ ஆஃப் ஹோரஸ். இது ஈஜிப்ட் மக்கள்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சின்னமாக நினைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஐ ஆஃப் ஹோரஸ் டேட்டூ ஒரு பவர்ஃபுல்லான உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்குது, தீய சக்தியிலிருந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு இந்த டேட்டூ போட்டுக்கிறவங்க நினைக்கிறாங்க. இதுக்கடுத்து 9வது இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டூஸ். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டூஸ் இது ஒரு வித்தியாசமான டேட்டூ. உங்களோட தனிமையான அனுபவத்தையும் உங்களோட துணையையும் மதிக்கிற ஒரு காதலை வெளிப்படுத்துகிற இந்த டேட்டூவை போட்டுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய துணைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. புதுமையை விரும்புபவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களோட தனித்தன்மை நிலைநாட்டுபவர்களாகவும் இருப்பாங்க. 8வது இடத்துல மியூசிக்கல் நோட்ஸ் டேட்டூஸ். இந்த மியூசிக்கல் நோட்ஸ் டேட்டூ இசை மேலே பிரியம் இருப்பவர்கள் இதை கண்டிப்பாக போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஃபஸ்ட்டு டேட்டூ அப்படின்னு போட்டுக்கும்போது முதலாக இந்த இசை நோட்ஸ், அதாவது இந்த மியூசிக்கல் நோட்ஸை தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதனால் இது எப்பவுமே ஒரு ஸ்பெஷல். 7வது இடத்துல ஆரோ டேட்டூஸ். இந்த ஆரோ டேட்டூஸ் என்னோடய வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும், அவங்களோட கோலில் எப்பவுமே ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அவங்களோட இலக்கை எப்படி அடையணும் அப்படின்றதுலே குறியாக இருக்கிறவங்க இந்த ஆரோ டேட்டூஸ் விரும்பி போட்டுக்கிறாங்க. இந்த ஆரோ டேட்டூஸ்க்கு இன்னொரு முக்கியமான அர்த்தம் என்னென்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற திசையை குறிக்கிறது. இதுக்கடுத்து 6வது இடத்துல பேப்பர் ஏரோப்ளேன் டேட்டூஸ். இந்த பேப்பர் ஏரோப்ளேன் டேட்டூஸ் இது உங்களோட ஆசைகளை எப்படி நீங்கள் துரத்துவீங்க அப்படின்றது. அது மாத்திரம் இல்லாமல் அதிகமாக கடல் கடந்து பயணம் செய்கிறவங்க, பல அயல் நாடுகளை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி டேட்டூவை போட்டுக்கிறதா இதோட அர்த்தத்தை குறிக்குது. இதுக்கடுத்து 5வது இடத்துல பட்டர்ஃப்ளை டேட்டூஸ். இந்த பட்டர்ஃப்ளை டேட்டூஸ் இது சுதந்திரத்தையும் குறிக்குது. அது மாத்திரம் இல்லாமல் உங்களோட ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுதல், அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் இருந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க இந்த டேட்டூ போட்டுக்கிறவங்க எப்போவுமே அழகாக இருக்கணும்னு விரும்புவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க அழகுக்காக முயற்சி எடுப்பாங்க. 4வது இடத்துல கான்ஸ்டலேஷன் டேட்டூஸ். இது உங்களோட பிறந்த நேரத்தில்
இந்த வானத்தில் நட்சத்திரங்கள் எந்த நிலையில் இருந்தது அப்படின்றத இது வந்துட்டு இந்த டேட்டூ மூலமாக ஒரு தெரியப்படுத்துறது தான் இந்த கான்ஸ்டலேஷன் டேட்டூஸ். இந்த டேட்டூவோட அர்த்தம் எப்போவுமே அவங்களோட குறிக்கோளை ஞாபகப்படுத்துறதா இருக்கும். 3வது இடத்துல இருக்கு ஜோடியாக் டேட்டூஸ். ஒவ்வொருத்தரோட ராசிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ராசி சிம்பலை போட்டுக்கிறது தான் இந்த ஜோடியாக் டேட்டூஸ். இந்த ராசி சிம்பல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது. அந்த குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் இன்ஸ்பிரேஷன் அதை இந்த டேட்டூங்க மூலமாக அவங்களுக்கு எப்பவுமே ஞாபகப்படுத்திக்கினே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டேட்டூவை போட்டுக்க ஆசைப்படுறாங்க. அதுக்கடுத்து 2வது இடத்துல இருக்கு லக்கி டேட்டூஸ். இந்த உலகமே ஒரு ஒத்துக்கொள்கிற இந்த அதிர்ஷ்டமான டேட்டூன்றது வந்துட்டு இந்த 4 லீஃப் ஃப்ளவர் டேட்டூஸ். அதுக்கப்புறம் ஈவில் ஐ, அப்புறம் அவங்களோட இஷ்டமான நம்பர்ஸ் 777, அப்புறம் ட்ரீம் கேச்சர், இதெல்லாம் அவங்களோட லக்கி டேட்டூவாக நினைக்கிறாங்க. அதனால இந்த சின்ன சின்ன டேட்டூகளை போட்டு சந்தோஷப்படுறாங்க. நம்பர் 1ல் இருக்கிறது 4 எலிமெண்ட்ஸ் டேட்டூஸ். இதுதான் ஜனங்க எல்லாருமே விரும்புகிற டேட்டூன்னு ஒரு ஆய்வறிக்கையில் சொல்லுது. 4 எலிமெண்ட்ஸ் என்னென்னா காற்று, நீர், நெருப்பு மற்றும் பூமி. இந்த 4 விஷயத்தை குறிக்கிறது தான் இந்த 4 எலிமெண்ட்ஸ் டேட்டூ. இந்த 4 விஷயங்களும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இல்லை. நம்ம வாழ்க்கையோட மிகவும் ஒன்றிணைஞ்ச இந்த 4 எலிமெண்ட்ஸ் டேட்டூவை மக்கள் அதிகமாக போட்டுக்க ஆசைப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 டேட்டூக்களும் அதனோட அர்த்தங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.